பிரைஸ் லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. அப்போஸ்தலர் 16:28. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். ஆமென். இந்த நாளில் இது பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும்பாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்கும் பொழுது இவங்க கட்டுகளும் கலருது, பக்கத்தில் உள்ள எல்லா சிறையிருக்குள்ள கட்டுகளும் கலருது. அங்குள்ள காவல்காரன், அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை தற்கொலை செய்து சாகும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். பவுல் தன் வார்த்தையினால நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதேன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்களே மாறுது. ஆமென். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய அப்போஸ்தலன், தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடும் வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டு. ஆமென். இங்கே பாருங்கள், சிறைச்சாலைக்காரன் உண்மையாகவே மறுத்து போகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சிறைச்சாலைக்காரனையும் மாற்றிடுச்சு, அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் முழு ரட்சிப்புகளை கொண்டு வந்தது. இதனால் நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை தற்கொலை கொண்டு வருகிற எண்ணங்களை மாற்றும். தற்கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை தேவனுடைய வார்த்தை மாற்றும். இங்கே பவுல் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதுனால சிறைச்சாலைக்காரனுடைய வீடு ஃபுல்லாக முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது. ஸோ அதே போல் உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு மேற்கொள்ளுங்க. உங்கள் வீட்லேயும் ரட்சிப்பு உண்டாகும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.